கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த கால வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல இருக்கிறது. அந்த ஓட்டப்பந்தயத்திலே பங்கு பெறுகிறவர்களைப் போல இருக்கிறது. பவுல் சொல்லுகிற வேளையில் நாம் எல்லாரும் அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறோம். ஓடுகிறது எல்லாம் ஒரு காரியம். ஆனால் பரிசு யார் பெறுவார்கள்? பரிசு பெறுவதற்கு நாம் ஆயத்தத்தோடே ஓடக்கிட வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஒரு பெரிய மேரத்தான் என்று சொன்னால் அதில் அநேக ஜனக்கூட்டங்கள் ஓடுவாங்க. அப்படி ஓடி 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 ஓடிக்கொண்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் ஓடுகின்ற வேளையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய ஜீவ கிரீடம் உண்டு. ஓடி முடிக்கும் பொழுது அந்த கிரீடம் கிடைக்கும். அதற்காக நாம் ஒரு காரியத்தை பரிசை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நிச்சயத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பல தடைகள் வரலாம், பல இடுக்கல்கள் வரலாம், கால் சோர்வடையலாம், ஓட முடியாமல் நின்று விடலாம். இது நீண்ட தூரம் ஓடக்கூடியதான் ஒரு மாரத்தானை போல உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் மரிக்கிற வரை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன் பின்பு நமக்காக தேவன் நல்ல ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். வெறுமனே சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஓடி முடிக்கிறது என்பது வேற. ஆனால் நமக்குள்ளாக ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நான் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுவேன், வெகுமதியை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு ஒரு கப் உண்டு. ஒலிம்பிக்ஸில் எப்படி ஒரு கப்பு கொடுக்குறாங்களோ அதை போல நானும் பெற்றுக்கொள்வேன் என்கிற முழு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அப்படி போகும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நமக்கு வெற்றியின் ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிறோம் ஐயா, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுக்குள்ளாக ஒரு முழு நிச்சயம் இருக்க வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஓட்டத்தை பாதையில் முடித்து விடாதபடிக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். நல்ல ஓட்டத்தை நாம் ஓடுவோம், பெற்றுக்கொள்வோம்.